ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நந்தினி என்ன சமையல். காலையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் ஆனிச்சு. பீகாக்லாம் நிறையா போணுச்சு. பூவெல்லாம் பறித்து வீட்டில் கட்டுவோம். எப்போவுமே ஒரு 4-5 முழம் வரும். பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டில் பூத்த பூன்னு சொல்லிட்டு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சப்பாத்தியும் பச்சைப்பயிறு கிரேவியும் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. பச்சைப்பயிறு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள். சாப்பிட்டுட்டு தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டோங்க. போகிற வழியிலலாம் நிறையா டால் ஷாப் இருந்தது. நானும் ஒரு பொம்மை வீட்டுக்கு வாங்கியிருந்தேன். ஒருத்தவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போகிறனால அங்கே போய் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம். அப்போ வந்து இங்கே பன்னீர் ரோல் போட்டிருக்காங்கன்னா அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சையும் அவங்க வீட்டிலேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு. நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி மாவெல்லாம் அரைச்சி சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மசாலா தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து தோசை ஊற்றி அதை சட்னி தடவி நெய் ஊற்றி மசாலா மட்டும் வந்து பண்ணியிருந்தேன். அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இட்லி பொடி தூவி நெய் போட்டு சுட்டு சூப்பராக மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நந்தினி என்ன சமையல். காலையில் வந்து